இரக்கமுள்ள பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிற அனைவருக்கும் ஏற்ற ஆலோசனை அடியினுடைய நாவில கத்தர் அருளி செய்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசி உம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த வண்ணமாய் கத்தர் தொட்டு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. போதும். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா என்று சொல்லி இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அவர் மெய்யான தேவனாயிருக்கிறார். 2, ஸ்தோத்திரம், அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். 3, அவர் நித்திய ராஜாவாக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி இந்த வேதவசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறதான கர்த்தரோ மெய்யான தெய்வம் என்கிறதான வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எண்ணுக்கு அடங்காத தெய்வர்களை தங்களுடைய வாழ்க்கையில் வைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்ற பிரஜாதிகள் சொல்லிக் கொள்ளுகிறது 33 கோடி தேவர்கள் எங்களுக்கு உண்டு என்று சொல்லுவார்கள். இன்னும் இஸ்லாமியர்கள் அவர்கள் ஒரு விதத்தில் தெய்வத்தை வழிபடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் புத்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஒரு பகுதியில் அவர்கள் புத்தரை தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வமாக அவர்கள் வழிபடுகிறார்கள். ஸ்தோத்திரம். இன்னும் இந்த உலகத்தில் அநேக தேவர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். மனுஷர்கள் வழிபடுவதற்கு ஸ்தோத்திரம் தங்களுக்கு ஆளுக்கு ஒரு தெய்வம், குலத்திற்கு ஒரு தெய்வம், குடும்பத்திற்கு ஒரு தெய்வம் என்று சொல்லி கூட அநேக தேவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த வானத்திலும் பூமியிலும் எண்ணிக்கைக்கு அடங்காத அநேக தேவர்கள் இருந்தாலும், ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே மெய்யான தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யான என்று சொன்னால் உண்மையான தெய்வம், நாம் ஆராதிக்கிற இந்த ஜீவனுள்ள தேவனே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த பெரிய தேவனை நாம் ஆராதிப்பது, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த உண்மையான தெய்வத்தை ஆராதிப்பது நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாக காணப்படுகிறது. இந்த தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நாம் இந்த தெய்வத்தை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த தெய்வமே நம்மை தேடி வந்து அவரை ஆராதிப்பதற்கு அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி அந்த கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. மனுஷர்களுக்கு அநேக தெய்வ நம்பிக்கைகள் இருந்தாலும் ஸ்தோத்திரம், அவைகளெல்லாம் உண்மையான தெய்வம் அல்ல என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னால், நாம் ஆராதிக்கிற தெய்வம் மாத்திரமே அவர் மெய்யான உண்மையான தெய்வமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி இவர் மாத்திரம் உண்மையான தெய்வமாக அவர் காணப்படுகிறார்? ஸ்தோத்திரம். இவ்வளவு தெளிவாக இந்த வேதம் இவ்வளவு ஸ்தோத்திரம் முழு ஆணித்தரமாக சொல்லுவதற்கு காரணம் என்ன?
கொலோசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஏனெனில் தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தெய்வத்தினுடைய ஸ்தோத்திரம் குணாதிசயங்கள், ஒரு தெய்வத்துவத்தின் பரிபூரணமான அந்த குணாதிசயங்கள் அனைத்துமே யாருக்குள்ளே வாசமாயிருக்கிறதாம்? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. ஒரு தெய்வத்திற்குரிய குணாதிசயங்கள் அனைத்துமே இவருக்குள்ளதான் பூரணமாய் காணப்படுகிறதாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன குணாதிசயம்? ஒரு உண்மையான தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்திற்கு குணாதிசயங்கள் கட்டாயம் அவசியமாயிருக்கிறது. அப்ப உண்மையான ஒரு தெய்வத்திற்கு என்னென்ன குணங்கள் அவைகளுக்கு காணப்பட வேண்டும்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குத்தான் தெய்வத்தினுடைய பரிபூரணமான அத்தனை குணாதிசயங்களும் இவரிடத்தில் தான் காணப்படுகிறது என்று சொல்லுகிறது. அப்படியானால் தெய்வத்திற்குரிய குணாதிசயங்கள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்னென்ன காணப்படுகிறது? வேகமாக ஒரு 3 வார்த்தைகளை இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதலாவது, ஒரு தெய்வத்தின் வாழ்க்கையில ஸ்தோத்திரம், ஜனங்களை நேசிக்கிற ஒரு உண்மையான அன்பு ஒரு தெய்வத்திடத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 யோவான் 4:8. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறார்? ஒரு உண்மையான ஒரு தெய்வம் என்று சொன்னால் அவருடைய குணாதிசயத்தின் முதல் குணாதிசயமே அன்புதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜனங்களை நேசிக்கிற அன்பு, தன்னை நாடி வருகிற ஜனங்களை நேசிக்கிற அன்பு, தான் படைத்த ஜனங்களெல்லாம் நேசிக்கிற அன்பு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் உண்மையாக மனப்பூர்வமாக நேசிக்கிறதான ஒரு அன்பு ஒரு தெய்வத்திடத்தில் காணப்பட வேண்டும். அந்த அன்பு ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டுமே ஜனங்களை உண்மையாய் நேசிக்கிறதான ஒரு அன்பு காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த அன்பு என்ன செய்கிறது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அன்பு இருந்தால் மனிதனுடைய தப்பிதங்களை சகிக்கும், மன்னிக்கும், மனிதனுடைய வாழ்க்கையில தேவைப்படுகிற நன்மைகளை கொடுக்கும், அந்த மனுஷனுடைய வியாதியை குணமாக்கும், ஸ்தோத்திரம், பிசாசுகளை துரத்தும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை நீக்கும், கஷ்டங்களை நீக்கும், கடன்களை நீக்கும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அன்பு இருந்தால் அந்த மனிதனை ஸ்தோத்திரம் சாக போனவனை தடுத்து நிறுத்தி, சாகாதப்பா, நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதனை வாழ வைக்கும். அல்லேலூயா. இந்த குணாதிசயம் ஜனங்களை உண்மையாய் நேசிக்கிறதான ஒரு குணாதிசயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம்தான் காணப்படுகிறது. இவர் ஜனங்களை நேசித்ததினாலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அதில் யாரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, யாரு ரட்சிக்கப்படலை என்று சொல்லி அவர் பார்க்கல. ஸ்தோத்திரம். எல்லா மனுஷர்களுக்கும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் யார் யார் அவ்விடத்தில் வந்து நன்மையை வேண்டி வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் நன்மையை செய்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் 33.5 ஆண்டு காலம் இந்த பூமியில மனிதர்களோடு சேர்ந்து வாசம் பண்ணினார். அந்த 33.5 ஆண்டு காலமும் அவர் எல்லா மனுஷர்களுக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. வியாதியஸ்தர்களை கண்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை கண்ட பொழுது அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். பசியினால் இருக்கிறவர்களை கண்ட பொழுது அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுக்கு வயிறார ஆகாரத்தை கொடுத்து போஷித்தார். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும்
இந்த இயேசு கிறிஸ்தவர் நன்மை செய்தார். அதே நேரத்தில் மனிதர்கள் அவருக்கு எதிராக ஸ்தோத்திரம் பேசின செயல்பட்ட அநேக குற்றங்களை எல்லாம் அவர் அப்படியே சகித்து கொண்டு மன்னித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ற தெய்வத்தினுடைய எல்லா பரிபூரணமும் இருக்கிறது. நீ என்ன பார்த்தா பிசாசு பிடித்தவன் சொல்ற, என்ன பார்த்தா வேசித்தனத்தில் பிறந்தவன் நீ சொல்ற என்று சொல்லி அவரை அடி விளாசல்ல. அல்லேலூயா. தன்னுடைய கோபத்தை அவர்களிடத்துல அவர் காண்பிக்கல. மனிதர்கள் பேசுகிற நிந்தையான தூஷணமான அவதூறான வார்த்தைகளை எல்லாம் பொறுமையோடு சகித்து கொண்டு அந்த மனிதர்களுக்கும் நன்மை செய்கிறவராயிருந்தார். காரணம், இவருடைய உள்ளத்தில் அன்பு பூரணப்பட்டு இருந்தது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல அன்பு காணப்பட்டதுனால, அது பூரணமான அன்பு காணப்பட்டதுனால, அந்த அன்பு என்ன செய்தது தெரியுமா? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ரோமர்கள் நிருபம் அதனுடைய ஸ்தோத்திரம் 5வது அதிகாரம் 7-8 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் நிவிதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லவனுக்காக ஒருவேளை சில மனுஷன் என்ன செய்வான்னா மரிப்பதற்கு துணிவான். ஏன்னா அந்த மனுஷன் நல்ல மனுஷன். அவன் உயிரோடு இருந்தா இன்னும் பலருக்கு அவன் நன்மை செய்வானே, பலருக்கு அவன் ஸ்தோத்திரம் உதவி செய்வானே, இவன் நல்ல மனுஷன் இல்லை, இவன் சாகக்கூடாது என்று சொல்லி அந்த மனுஷனுக்காக சிலர் என்ன செய்வார்கள்? மரிப்பதற்கு துணிவார்களாம். ஆனால் பாவிகளுக்காக, துரோகிகளுக்காக, துன்மார்க்கர்களுக்காக, அடங்காதவர்களுக்காக, கீழ்ப்படியாதவர்களுக்காக ஸ்தோத்திரம் யாருமே மரிப்பதற்கு துணிய மாட்டார்கள். அப்படியே அவர்கள் மரண தருவாயில இருப்பதை இவர்கள் கண்டாலும் கேட்டாலும் சொல்லுவார்கள், இவையெல்லாம் இருக்கிறதோட போறதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேரை சொல்லி இருக்கிறாங்க, நம்ம காதால கேட்டு இருக்கிறோம், நம்முடைய கண்களால் பார்த்துருக்கிறோம். இவையெல்லாம் இருக்கிறத விட போறதுதான் நல்லது, இவையெல்லாம் இருக்கிறத விட போறதுதான் நல்லது என்று சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அவர்கள் மரித்து விட்டார்கள் என்று சொன்னால் சொல்லுவார்கள், போனதும் மிகவும் நல்லது என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆமா, இருந்து இன்னும் அநேகருக்கு வேதனையை கொடுக்கிறத விட, அநியாயம் செய்கிறத விட, தீமையை செய்கிறத விட, அநேகரை வேதனைப்படுத்துகிறத விட இப்படிப்பட்ட ஆளெல்லாம் போனதுதான் ரொம்ப நல்லது என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. மனிதன் துன்மார்க்கமாக, பாவியாக, அசுத்தமாக, அடங்காதவனாக, கீழ்ப்படியாதவனாக, அநேகருக்கு அநியாயம் செய்தவனாக வாழ்கிறவர்களை இவன் மரிக்கிறது தான் நல்லது என்று சொல்லுகிறார்களே, அந்த மனுஷனுக்காக இயேசு சொல்லுகிறார், அந்த பாவி மரிக்காண்டாம், அவன் மரிக்கிற இடத்துல அவனை காப்பாற்றி விட்டுட்டு நான் மரிக்கிறேன் என்று சொல்லி முன்வந்து மரிக்கிறாரே, இதுதான் ஒரு தெய்வீக அன்பாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவன் மரிக்காண்டாயா, அவன் மரிக்காண்டான், அவன் சாகாண்டான். ஏன்னா வேதத்துல நான் வாசிக்கிறோம், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. துன்மார்க்கன் சாக மாட்டானா என்று சொல்லி அநேகர் விரும்புகிறார்கள். நமக்கு ஒருவர் தொடர்ச்சியாக அநியாயம் செய்து கொண்டே இருந்தால் கூட பல நேரங்களில் நம்மில் அநேகருக்கு கூட எண்ணம் வரும், அவங்க செத்துட மாட்டாங்களா? சிலர் ஜெபமும் கூட பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. சிலர் என்ன செய்திருவாங்க? மந்திரவாதமே பண்ணிடுவாங்க. எப்படியாவது செத்து பேரிட்டு தொடர்ச்சியா அநியாயம் செய்கிறாங்களே, வேதனைப்படுத்திட்டே இருக்கிறாங்களே என்று சொல்லி கூட என்ன செய்திருவாங்க? சிலர் ஜெபிப்பாங்க, சிலர் மந்திரமே பண்ணிடுவாங்க, தெய்வ பயம் இல்லாதவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அப்படிப்பட்ட துன்மார்க்கனும் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. அல்லேலூயா. அந்த துன்மார்க்கன் சாகிறது கூட எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறார், ரோமர் 6 ஸ்தோத்திரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தால்,
பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்ய 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 ஸ்தோத்திரம் பிதாவானவர் என்ன செய்வாராம், ஒரு மனிதன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தால், அக்கிரமம் செய்து கொண்டே இருந்தால், துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டே இருந்தால், கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டே இருந்தால், பிதாவாகிய தேவன் தம்முடைய கரத்துல ஒரு பெரிய பட்டயத்தை வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் அந்த மனிதன் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த பட்டயத்தை என்ன செய்வாராம், கருக்காக்குவாராம். கருக்காக்குவார்னா கூர்மையாக்குவார். அல்லேலூயா. அவன் பாவம் செய்ய செய்ய பிதாவினுடைய கரத்தில் இருக்கிற பட்டயம் என்ன செய்கிறது, கூர்மையாக்கப்படுகிறது, கூர்மையாக்கப்படுகிறது. அப்ப எவ்வளவு பாவம் செய்கிறானோ அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் அவனை வெட்டுவதற்கு பிதாவின் கரத்தில் இருக்கிற பட்டயம் கூர்மையாக்கப்படுகிறது, கூர்மையாக்கப்படுகிறது. அப்போ பாவம் பூரணமாகிற நேரத்துல இதுக்கு மேல் என்னால சகிக்க முடியாது, பிதாவாகிய தேவனுக்கு இதற்கு மேல் இவனுடைய பாவத்தை சகிக்க முடியாது, ஆகையினால நான் கூர்மையாக்கின இந்த பட்டயத்தினால ஒரே விட்டாக போடட்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய பட்டயத்தை எடுத்து ஓங்குகிற நேரத்துல அதுல யாரு குறுக்கே நிற்கிறா தெரியுமா? ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவன் மரிக்காண்டா, இவனுக்காக நான் சிலுவையில் மரித்திருக்கிறேன், இவனுக்காக நான் மரிக்கிறேன், இவளுக்காக நான் மரிக்கிறேன், இந்த பெண்ணுக்காக நான் மரிக்கிறேன், இந்த மனுஷனுக்காக நான் மரிக்கிறேன், இவன் மரிக்க வேண்டாம், அந்த பாவத்திற்குரிய சம்பளமாகிய மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லிதான் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பாவிகளும் துன்மார்க்கர்களும் பாவம் செய்ய செய்ய பிதாவாகிய தேவன் பட்டயத்தை கருக்காக்கி வெட்ட போகிற நேரத்தில் இவர் குறுக்க அந்த தண்டனையை இவர் ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தன்னுடைய ஜீவனையே ஸ்தோத்திரம் அவர் சிலுவையில நம் எல்லாருக்காக ஸ்தோத்திரம், எல்லாருடைய பாவங்களுக்காக, எல்லாருடைய அக்கிரமங்களுக்காக, எல்லாருடைய மீறுதல்களுக்காக, எல்லாருடைய துன்மார்க்கமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் அவை எல்லாவற்றையும், எல்லாருடைய பாவங்களையும் துன்மார்க்கங்களையும் அக்கிரமங்களையும் ஸ்தோத்திரம் அவர் தன்மேல ஏற்றுக்கொண்டு அதற்குரிய தண்டனையை இயேசு தான் அனுபவித்து தான் மரணத்தை சந்தித்து நம்மையோ அந்த அக்கிரமத்தினால் வருகிற தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். காரணம், நாம் அவருக்கு பணம் கொடுக்கல, நாம் அவருக்கு பேர்ல சொத்தை எழுதி வைக்கல, நாம் அவருக்கு கொஞ்சம் நகையை கொண்டு வந்து காணிக்கைய கொடுக்கல, நம்ம மேல வைத்த ஒரு பெரிதான அன்பு. ஏனோ கர்த்தர் நம்ம மேல இவ்வளவு பெரிய ஒரு அன்பு வைத்ததுனாலதான் நாம் மரிக்க வேண்டிய இடத்துல நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு, அவன் மரிக்காண்டாம், அவள் மரிக்காண்டாம், அவளுக்காக நான் மரிக்கிறேன், அவள் தண்டிக்கப்பட வேண்டாம், அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி இயேசு நம்மேல் கொண்ட அன்பினால அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காய் சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெரிது. இந்த உலகத்துல பாருங்க, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவர்களை மனிதர்கள் வைத்திருக்கிறாங்களே, 33 கோடி தேவர்கள் எங்களுக்கு உண்டு என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. இந்த உலகத்துல இவ்வளவு தேவர்களை மனிதர்கள் வைத்து வழிபடும் பொழுது இதுல ஒரு தெய்வமாகிலும் மனுஷனுடைய பாவத்திற்காக அவன் தண்டிக்கப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். அவன் தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவன் மரிக்க வேண்டாம், நான் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு நான் மரிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒரு தெய்வமாகிலும் அந்த பாவியான மனுஷனுக்கு மேல இறக்கப்பட்டு வந்து காப்பாற்றி அவனுக்காக தன் ஜீவனை கொடுத்த சரித்திரம் உண்டா? உலக தோற்றம் முதல் இதுவரைக்கும் அப்படி ஒரு தெய்வம் மனிதனுடைய பாவத்தை தான் ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரித்த சரித்திரம் இந்த உலகத்தில் ஒரு தெய்வர்களுக்கும் இல்லை. இயேசு ஒருவர் மாத்திரமே இந்த காரியத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆகையினாலதான் நாம் ஆராதிக்கிற இந்த தெய்வமே மெய்யான தெய்வமாயிருக்கிறார், உண்மையான தெய்வம். ஒரு உண்மையான தெய்வத்திற்கு ஆராதனை செய்கிற பாக்கியத்தை இயேசு நமக்கு தந்த அன்புக்காக எல்லாரும் அந்த கர்த்தரை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோமா?
என்னை நேசித்தீரே மக்கு சோத்திரம் என்று சொல்லுங்க. நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் தண்டிக்கப்பட்டீரே மக்கு சோத்திரம். நான் மறிக்க வேண்டிய இடத்துல நீர் மறித்தீரே. நீர் மறித்ததுனால நான் பிழைத்திருக்கிறேன். நீ தண்டிக்கப்பட்டதுனால நான் இன்னைக்கு விடுதலையாய் இருக்கிறப்பா. என் மேல இவ்வளவு அன்பு வைத்தீரே, என் மேல இவ்வளவு பாசம் வைத்தீரே, அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் நிவிதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வேத வசனத்தை ஒருவர் வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. பாருங்க, இரண்டாவது அவர் அன்பு கூர்ந்ததுனால அவர் செய்ததுன்னு ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கிற மனிதன், அவரை யார் வணங்குகிறார்களோ, அவரை யார் தேடுகிறார்களோ, அவரிடத்தில் வந்து யார் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, அவரிடத்தில் வந்து யார் ஜெபிக்கிறார்களோ, அவரிடத்தில் வந்து யார் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்கிறார்களோ, அந்த மனுஷன் கெட்டு போக கூடாது என்று சொல்லி நினைத்தாராம். அல்லேலூயா. அந்த மனுஷன் கெட்டு போக கூடாது, என்ன நம்பி வந்துட்டான். அல்லேலூயா. அதான் ஆராதனையில் சொன்னது போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்? பாக்கியவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு பார்க்கிற, என்னை நம்பி வந்துட்டாளே, என்னை நம்பி வந்துட்டானே, என்னை தேடி வந்துட்டானே, என் சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுகிறார்களே, என் சமூகத்தில் வந்து அழுகிறார்களே, என் சமூகத்தில் வந்து அந்த காரியத்தை கேட்கிறார்களே, என்னை தேடுகிறார்களே, என்னை தேடின, என் மேல நம்பிக்கை வைத்த, என் மேல விசுவாசத்தை வைத்து என்னிடத்தில் வந்தவர்கள் கெட்டு போகவே போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, கெட்டு போகக்கூடாது என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அவர் என்ன கொடுக்கிறாரா? அதுக்குன்னு சொல்லி என்னை தேடி வந்ததுனால உனக்கு நான் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லல. ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, உனக்கு நான் நித்திய ஜீவனை தரவே ஸ்தோத்திர என்னையே நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரை தேடி வந்தவர்கள் கெட்டு போகக்கூடாது, அவரை ஆராதித்தவர்கள் கெட்டு போகக்கூடாது, அவரை நம்பினவர்கள் கெட்டு போகக்கூடாது, அவருடைய சமூகத்தில் ஜெபித்தவர்கள் கெட்டு போகக்கூடாது. அவர்களுக்கு எப்படியாயிலும் நித்திய ஜீவனை, அப்படியானா அழிவில்லாத ஜீவனை, பரலோக ராஜ்யமாகிய அந்த அழிவில்லாத நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவே தம்மையே அதற்காக ஆண்டவர் அர்ப்பணித்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாராம். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். பாருங்க, ஆகையினால் இந்த இயேசுவை நம்பி வந்து யாராவது கெட்டு போனவங்க இந்த கூட்டத்தில் இருப்பீங்கன்னா உங்க கையை மட்டும் தூக்குங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லது ஒரு அல்லலியா தான் சொல்லுங்க பார்க்கலாம், நான் இயேசுவை நம்பி வந்தாயா நான் கெட்டு போனேன் அப்படி என்று சொல்றவங்க ஒரு அல்லலியாவது சொல்லுங்க பார்ப்போம். ஒருவரும் இல்லை. இயேசுவை நம்பி வந்தவங்க ஒருவரும் கெட்டு போனதில்லை. இயேசுவை நம்பி வந்தவங்க ஒரு நாள் அவர்கள் கைவிடப்பட்டது இல்லை. ஸ்தோத்திரம். சேற்றிலிருந்து நம்பி வந்தவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். வியாதியிலிருந்து நம்பி வந்தவர்களை விடுதலை கொடுத்து ஆண்டவர் ஆதரித்திருக்கிறார். தரித்திரத்திலிருந்து வந்தவர்களுடைய தரித்திரத்தை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். கடன் பாரத்திலிருந்து வந்தவர்களுடைய கடனை கர்த்தர் அடைப்பதற்கு வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். பிசாசின் கட்டிலிருந்து அவரை நம்பி வந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசுவை நம்பி வந்து ஒருவரும் தன்னுடைய வாழ்க்கையில கெட்டு போனதே இல்லை. இதோடு கூட மாத்திரமல்ல, இந்த வியாதியை குணமாக்குறதும் ஆகாரத்தை கொடுக்கிறதும் அவர் நம்பி வந்த நன்மைகளை செய்வது மாத்திரமல்ல, முடிவில் இங்கிருந்து ஓட்டத்தை முடித்து அவர்கள் போகிற நேரத்தில் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யமாகிய நித்திய ஜீவனையும் கூட அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஸ்தோத்திர என்னையே அவர்களுக்காக அர்ப்பணித்து இவ்வளவாய் நான் அன்பு கூர்ந்தேன் சொல்லி கர்த்தர்
சொல்கிறார். கரங்களை தட்டி இந்த நல்ல அன்பை நான் மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. உலகத்தில் எங்கேயும் இந்த அன்பை பார்க்க முடியாது. உங்கள் பெற்ற தாயினிடத்தில் அந்த அன்பை பார்க்க முடியாது. தகப்பனிடத்தில் அந்த அன்பை பார்க்க முடியாது. சகோதர சகோதரியிடத்தில் இந்த அன்பை பார்க்க முடியாது. உங்கள் தோழிகளிடத்தில் நண்பரிடத்தில் இந்த அன்பை பார்க்க முடியாது. உலகத்தில் எங்கேயுமே பார்த்திராத ஒரு மிகப்பெரிய அன்பு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். அது மாத்திரமல்ல, இவர் தன் ஜீவியத்தில் அன்பை வெளிப்படுத்தி காட்டினது மாத்திரமல்ல, அவருடைய உபதேசத்திலும் அன்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 34, 35 நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களில் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாயிருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அன்பான தேவன், ஸ்தோத்திரம், அவர் மனுஷர்களுக்கும் அவர் அன்பை தான் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அன்பை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் நீங்க அன்பா இருக்கணும். ஸ்தோத்திரம். நான் எப்படி உங்களிடத்துல நான் அன்பு கூர்ந்தேனோ, எப்படி நான் உங்களை நான் நேசித்தேனோ, இதே போலதான் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருக்கணும். அதே போல நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்க நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி நீங்க ஒருவரில் ஒருவர் உண்மையான இந்த அன்பை நீங்கள் கூர்ந்தாதான் ஸ்தோத்திரம், அதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் உண்மையிலேயே இவர்கள் தேவனுடைய சீசர்கள், கிறிஸ்துவனுடைய சீசர்கள். ஆகையினால்தான் கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்ட அன்பை இவரிடத்தில் நாம் காண்கிறோம் என்று சொல்லுவார்களாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பின் சொர்பமாய் காணப்படுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பினாலே ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு நன்மை செய்தவர், அன்பினாலே ஜனங்களுடைய பாவங்களை தானே சுமந்து தீர்த்தவர், அன்பினாலே அவருடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு தன்னை ஜீவபலியாக அர்ப்பணித்தவர். அந்த அன்பை தான் அவர் மனிதர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்களும் ஒருவரில் ஒருவர் நான் உங்களை நேசித்தது போல, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலதான் தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் யார்கிட்டதான் அடங்கி இருக்கிறது? இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தை தான் அடங்கி இருக்கிறது. இந்த இயேசுவை போல உலகத்தில் ஒரு தெய்வம் ஒரு மனிதனை நேசித்த சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்திலே எந்த ஒரு தெய்வர்களும் இதே போல இயேசுவை போல மனுக்குலத்தை நேசித்ததும் இல்லை, நேசிக்க சொல்லி கொடுத்ததும் இல்லை. ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம். அன்பின் சொரூபமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு அளமில்லா ஆனந்தத்தான் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அளவில்லா ஆனந்தத்தான் அகம் நிறைந்தது.
அன்றாடம் காலை மாலைகளிலும் மாலைகளில் ஓ துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதி. அவர் அன்பு கூர்ந்ததுனால தான் அவரை துதிக்கிறோம். காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் அவரை துதிப்பதற்கு காரணம் அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். எத்தனை பெரிய ஆகாயம் பூமி. ஓ, இந்த ஆகாயத்தை பார்க்கலாம், பூமியை பார்க்கலாம், எல்லாவற்றை பார்க்கலாம். அவருடைய அன்பு பெரியது. மலை அழிகள் எல்லாம் பெரியது. ஓ இயேசு மகனே. சங்கட சமயங்களில் ஓ நமக்கு சங்கடங்கள் பெருகும் பொழுது அவர் சமூகத்தில் போய் எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அந்த சங்கடத்தை நீக்குகிற ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல அன்பான தேவன். உங்க சங்கடத்தை நீங்க மனுஷனுக்கு சொல்ல முடியாது. அவர்கள் உங்களை குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க. உங்க சங்கடத்தை இயேசுவிட்ட சொல்லுங்க. உங்க குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றுவார். உங்க தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். உங்க வேதனை எல்லாம் அவர் போக்குவார். உங்க சங்கடம் எதுவாயிருந்தாலும் இயேசுவிட்ட சொல்லுங்க. அதை மாற்றுகிற ஒரு வல்லமை, ஒரு அன்பான வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஆகாயம் வானத்திற்கும் பூமிக்கு மேலான அன்பு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. எல்லாவற்றுக்கும் மேலான அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நீங்க குறைவுள்ளவர்களா இருக்கலாம். ஐயோ நான் பாவம் செய்தேன், நான் அக்கிரமம் செய்துட்டேன், நான் ஒரு குற்றவாளி என்று சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர்